Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil. மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. பா அம்மா அகிலா, பிளட் டிரான்ஸ்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அருண் டாக்டர் கிட்ட சொல்லு. சரிப்பா. மேடம் உள்ள வாங்க. போகிலா, மேடம் வாங்க. படுத்துக்குங்க மேடம். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த அவ உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. என்ன சொல்ற அகிலா? அருண் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு அப்புறம் நான் பார்வதி கிட்ட தனியா என்ன பேசினேன்னு தெரியுமா? என்ன? ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்து காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த என் உயிரை காப்பாத்தினா. பாம்பு கடியிலிருந்து உன் உயிரை காப்பாத்தினா. இப்போ உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த தான் உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. உண்மையிலே பார்வதி கிரேட் தான் அகிலா. கொடுத்த வார்த்தைய காப்பாத்துறதுல இவ என்ன மாதிரியே இருக்கா. அதுக்காக தான் இவளை காப்பாத்த நான் ரத்தம் கொடுத்தேன்.
சிஸ்டர் டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க Okay, டாக்டர். சீக்கிரம் சிஸ்டர் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணனும் ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க சரிங்க டாக்டர். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. அழாத சுந்தரம், பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது. அகில ரத்தம் கொடுத்தாச்சு, ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. நீ தைரியமா இரு. நான் எப்பவும் அருணோட சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டது உண்மைன்னா நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போகணும். அம்மா, ஒருவேளை பார்வதி உயிர் பொழைச்சு அவளை இந்த உலகத்தை விட்டு போக சொன்னது நாம தானே அகிலாண்டி கிட்ட சொல்லிட்டா. பயப்படாத, நிச்சயமா பார்வதி நம்மள காட்டி கொடுக்க மாட்டா. நீ தைரியமா இரு. டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனி உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா என்னாச்சு டாக்டர்? பார்வதி கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்ல, இன்னும் கோமால தான் இருக்காங்க. டாக்டர், எப்போ கான்ஷியஸ் வரும்? ஒரு வாரத்திலயும் வரலாம், இல்ல ஒரு மாசத்துலயும் வரலாம், இல்ல வராம கூட போகலாம். அம்மா பார்வதி, ஐயோ அம்மா, நீங்க ரத்தம் கொடுத்து என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவேம்மா? ஐயா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கய்யா. அம்மா. நோ டாக்டர், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஃபாரின்ல இருந்து டாப் ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் வர வைங்க, பார்வதியை காப்பாத்தி தான் ஆகணும். ட்ரை பண்ணலாம் மேடம், பட் மெடிக்கலா வாய்ப்பில்லை. டாக்டர் ப்ளீஸ், ஏதாவது செஞ்சு பார்வதி எப்படியாவது காப்பாத்திருங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பார்வதியோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தினம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வில் பவர் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். கொடுத்த ரத்தம் எல்லாம் வீணா போச்சா? அகிலாண்டேஸ்வரி, இனியாவது வானம் அடங்குதான் பாக்குறேன். எப்படியோ ஒண்ணு, சமையல்காரி கதை முடிஞ்சது. என்னங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா பார்வதி, இப்படி சத்தம் போடாதீங்க, பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அமைதியா இருங்க. சரிம்மா. அக்கா, கண்ணை திறந்து பாருக்கா. எந்திரிக்கா, நான் உன் தம்பி வந்திருக்கேன்க்கா. எந்திரிக்கா அக்கா, எந்திரிக்கா. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நீ இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இப்படி படுத்து கிடக்குறியம்மா. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியலம்மா. எந்திரிமா,
அம்மா பார்வதி எந்திரிமா எந்திரிமா. அம்மாடி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போறத நினைச்சு நான் கண்கலங்கி நின்னப்போ நீங்க கண்கலங்குனா என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க அழாதீங்க அப்பான்னு ஆறுதல் சொன்னியே, இப்ப நீ எனக்கு ஆறுதல் சொல்ல எந்திரிச்சு வாமா. அழாதீங்க அப்பான்னு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசுமா. அப்பா, அக்காவை எந்திரிக்க சொல்லுப்பா. அம்மா உனக்கு சீரு சிறப்புமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எங்க 2 பேரையும் விட்டுட்டு நீ புருஷ வீட்டுக்கு போயிடுவ. நாங்க அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா எங்களை இப்படி வந்து பார்க்க வச்சுட்டியேப்பா. அக்கா, நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொன்னியக்கா. நீ இல்லனா நான் எப்படிக்கா படிச்சு கலெக்டர் ஆவேன்? சரி, நான் யாருக்காக தான் கலெக்டர் ஆகணும்? அக்கா, அக்கா, எழுந்திருக்கா, எழுந்திருக்கா. பார்வதியோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தினம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வில் பவர் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டேய் கணேசா, டாக்டர் சொன்னாங்கல்ல, அக்கா மனசுக்கு பிடிச்சவங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அக்காவுக்கு பழைய ஞாபகம் வரலான்னு. ஆமாப்பா சொன்னாங்க. அதனால நாம அழ வேண்டாம். அக்காவுக்கு நீ என்ன உசுறு இல்ல. நீ அக்கா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடந்தது இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட குரல் கேட்டா கண்டிப்பா அக்காவுக்கு நினைவு திரும்பிடும்டா. சரிப்பா. பக்கத்துல உட்காந்து பேசு. அக்கா, அக்கா. மேடம், நான் இப்ப பூஜையில உட்கார போறேன். நானா வெளியில வர வரைக்கும் எந்த போன் வந்தாலும் யார் வந்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே மேடம். வழக்கமா நான் தாக்க பூஜை ரூம்ல அலங்காரம் பண்ணுவேன். இன்னைக்கு பாருங்க, முந்திரி கொட்டை மாதிரி அந்த பார்வதி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கா. ஏதாவது சொதப்பிட்டால அக்கா? நீ எவ்வளவு சொதப்பலா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கடவுளே, பார்வதி நல்லபடியா குணமாகி சீக்கிரமா திரும்பி வரணும். நீதான் அவளை காப்பாத்தணும்.
இப்போ எப்படி இருக்கு? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, அப்படியே தான் இருக்காங்க. இருபத்தி 4 மணி நேரமும் எங்க குடும்பத்தை பத்தியும் எங்க சந்தோஷத்தை பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தியே தவிர உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் நீ நினைக்காம விட்டிய பார்வதி. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டதில்லை பார்வதி. அருண் செஞ்ச தப்புக்காக நான் பட்ட வேதனையை விட நீ இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மனசுல இருக்க பாரத்தை செம்பருத்தி பூக்கிட்ட சொன்ன மனசு லேசாயிடும் நீ தானே சொன்ன. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூக்கிட்ட சொன்ன. ஆனாலும் என் மனபாரம் குறையவே இல்லை. உங்க வீட்டு செடியில பூத்திருக்க செம்பருத்தி பூ எப்போ உன் கைக்கு வருமோன்னு ஏங்கிட்டு இருக்குன்னு உங்க அம்மா உன்கிட்ட சொன்னதா சொன்னியே. நம்ம வீட்டு தோட்டத்துல பூத்திருக்க செம்பருத்தி பூ கூட எப்போ உன் கைக்கு வந்து சேருவோன்னு இப்ப காத்துட்டு இருக்க பார்வதி. நீ மறுபடியும் திரும்ப வந்து செம்பருத்தி பூவோட எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும் பார்வதி. நீ கொடுப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஹலோ சார், இன்னைக்கு ஈவினிங் கான்ஃபரன்ஸ் இருக்கு சார். இல்ல, என் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்த அக்கில ரத்தம் கொடுத்து போற உயிரை நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி வேற ஏதாவது செஞ்சு கோமாவில் இருக்கிற இந்த சமையல்காரியை எழுப்புனாலும் எழுப்பிடுவா. அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம நான் இவளை மேல அனுப்பிடுறேன். புதையில பூதம் காவல் காக்குற மாதிரி அப்பனும் மகனும் இவ்வளவு காவல் காத்துட்டு இருக்காங்களே. என்ன பண்றது? பார்த்துக்கலாம். சுந்தரம், அம்மா, பார்வதி நிலைமையை விட உன் நிலைமையை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பார்வதி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே உனக்கு ஒரே பிரச்சனை தான் இல்ல? அகிலா அக்கா பார்வைப்பட்டாலே போதும்னு நினைச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு அகிலா அக்காவே வந்து ரத்தம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைன்னா அவ ராசி சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ தான் சாப்பிட்டியா? என் பொண்ணோட நிலைமைய நினைச்சா துக்கத்துல பச்சை தண்ணி கூட என் தொண்டையில இறங்க மாட்டேங்குதுமா. இருக்கதான் செய்யும். அதுக்காக நீ பட்னி கிடந்தா உன் பொண்ணுக்கு சரியாயிடுமா என்ன? இங்க பாரு, சின்ன பையன் பசி தாங்காம தூங்கிட்டு இருக்கான். நீ தான் பட்னி கிடக்குறன்னா அவனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவனை எழுப்பி கூட்டிட்டு போய் கேண்டீன்ல ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட வை. கணேசா, கணேசா, டேய் கணேசா, டேய் கணேசா, கணேசா. அம்மா, போ, அப்பா கூட போய் ஏதாவது சாப்பிட்டு வா. எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா. பாரு, நீ பட்னியா இருக்கிறதுனால தான் அவனும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான்.
சின்ன பையன், நாளைக்கு அவனுக்கும் ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? போ, அவனை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிட்டு வா. அவன் இங்கே இருக்கட்டும்மா, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். போய் தொலைய மாட்டேங்கிறானுங்களே. இவனுங்க போனா தானே நான் இவளை அனுப்ப முடியும். நீ இப்போ பார்வதியை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கிறியா? அதுக்கு தான் இவ்ளோ நர்ஸுங்க இருக்காங்கல்ல. நான் அவங்க கிட்ட சொல்லி பார்வதியை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ கணேசனை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா, வாடா கணேசா. அந்த அகிலாண்டேஸ்வரி உன்னை கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியும் கடைசியில அவளையே இறங்கி வந்து உனக்கு ரத்தம் கொடுக்க வச்சிட்டியே. நீ எவ்வளவு பெரிய கைக்காரியா இருப்ப. நீ எல்லாம் உயிர் பொழைச்சு வந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ. உன் அப்பாவுக்கு துணையா உன் தம்பி இருக்கட்டும். நீ உன் அம்மாவுக்கு துணையா மேல போய் சேரு. குட் பை. சாவுடி.